ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து ஜாதிப்பூ. ஜாதிப்பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு உங்கள் ஊரில் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு பேர் வச்சுருப்பீங்க. அங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இதான் நல்லா லைட்டாக ஒரு மாதிரி ஷேடோ, பிங்க் ஷேடோ வந்திருக்கும் லைட்டாக. தெரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதிப்பூ தான். அதே சேம் இருக்குங்களா பாருங்கள். இப்போ வந்து என்னென்னா கலர் காக்கட்டான் பூ வைக்கிற பாருங்க. கலர் காக்கட்டான் பூ இது பார்த்திங்கன்னா இந்த பூவுக்கும். ஆனால் வாசனை இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ கலர் காக்கட்டான் இருக்கு இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் லைட்டாக ஜாதிப்பூவோட வாசனை வருது. ஒருவேளை அந்த நிறைய பண்ணுறாங்க இல்லைங்களா, இது 2 நாத்தையும் சேர்த்து வச்செல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது எனக்கு என்ன பேருங்கிறது தெரியல. ஸோ அது போல நினைக்கிறேன். இது வந்து சீக்கிரத்தில் புளியம்பூ மாதிரி ஆயிடுது ஜாதிப்பூ பறித்து வச்சா. சேம் பாருங்கள், 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த காம்புலேருந்து அந்த டிசைன்லேருந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் பட் இந்த இது இருக்குது இல்லைங்களா, இந்த கலர் காக்கட்டான் பார்த்திங்கன்னா நல்லா காம்பு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த பூ எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே மாதிரியே இருக்கும். மலர்ந்தாலும் பாருங்கள், இந்த ஸ்டெம் இது இருக்குல்ல பாருங்கள், அப்படியே ரப்பர் மாதிரி அப்படியே நல்லா காயாமல் அப்படியே இருக்குது. இப்போ நான் பறித்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரத்தில் பூ வந்து பார்த்திங்கன்னா கலர் காக்கட்டான் அப்படியே இருக்குது. கலர் காக்கட்டான் பார்த்திங்கன்னா 4 8 இதழ்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடு பாருங்கள், அப்படியே வந்து கலர் கொண்டு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி கலர் கொண்டு கிடக்கு. இதுவும் அப்படி தான் கலர் காக்கட்டான். தெரியுதுங்களா? 8 இதழ்கள் இருக்குது. 4 8 இதழ்கள் இருக்குது. ஸோ ஜாதிப்பூ பாருங்கள், இருங்க. ஜாதிப்பூ வந்து 5 இதழ்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் கலரும் அதே மாதிரி தான். பட் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து புளியம்பூ மாதிரி ஆகிடுது. வாசனை பார்த்திங்கன்னா 2 ஒரே வாசனை தான் கொண்டிருக்கு. 2 ஒரே வாசனையாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஜாதிப்பூ வாங்கி வைக்கிறதுக்கு, ஜாதி முல்லை வாங்கி வைக்கிறதுக்கு இந்த கலர் காக்கட்டான் வாங்கி வச்சா ரொம்ப நேரம் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இந்த ஜாதிப்பூ கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வச்சு ஒரு 1/2 மணி நேரத்தில் நீங்கள் வெயில் பண்ணிங்கனாலே புளியம்பூ மாதிரி ஆகிடுது. ஆனால் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் நான் ஒன்றும் மார்க்கெட்டில் பண்ணல. ஏன்னா இந்த செடி ஒன்று எங்கள் வீட்டில் கொடியும் இல்லை, தோட்டமும் இல்லை. நான் ஒன்றும் பூ விற்கிறவங்களும் கிடையாது. பட் சும்மா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்கிறேன். நான் பார்த்திங்களா அழகாக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து ஜாதிப்பூ முல்லைக்கு பதிலாக கலர் காக்கட்டான் வாங்கிடுங்க, செம்மையாக இருக்குது. ஆனால் இதுலேயே வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க பாருங்கள், டூப்ளிகேட் பூ அப்படி சொல்லிட்டு. டூப்ளிகேட் ஃப்ளவர் நிறைய இப்போ வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி கலர்லாம் பூசி இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் நம்ம வீட்லேயே நேச்சுரல் பூ ஃப்ளவர் வளர்த்துற மாதிரி இருக்காது. இந்த முல்லைப்பூ அது இதுன்னு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வச்சு வளர்த்தலாம். நம்ம வீட்டில் சின்ன சின்னதாக தொட்டியில் வச்சு வளர்த்தலாம் கூட நல்லா வளரும். கலர் காக்கட்டான் நான் வாங்கி இப்போ ஒரு 6 மாதம் ஆச்சு. இப்போ தான் பூ விட ஆரம்பிச்சிருக்கு. டெய்லி 2 பூ 4 பூ தான் விடுது. ஏன்னா க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கிறனால. நீ தரையில் வச்சா நல்லா வரும் போல் இருக்குது. ஆனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் என்ன கசக்குனீனாலும் உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கசங்கவே இப்படிங்க. நான் அழுத்தி பிடிக்கிற பாருங்க பூவை. அழுத்தி பிடிச்சா கூட ஒன்றுமே ஆகாது. கலர் காக்கட்டான் இங்கே பாருங்க, அழுத்தி பிடிக்கிற ஒன்றுமே ஆகலை. இங்கே பாருங்கள் அப்படியே இருக்கா. ஆனால் ஜாதிப்பூ வந்து பார்த்திங்கன்னா நான் அழுத்தி பிடிச்சோன்னா அந்த எதிர்கள் பாருங்கள் ஒரு மாதிரி ஆயிடும். ஒரு மாதிரி அடி பார்த்திங்களா தெரியுது. ஆனால் என்னோட பின்னாடி அந்த தோல் தெரியுது பாருங்கள், கைத்தோலே தெரியுது. அந்தளவுக்கு லேசாக இருக்குது. தெரியுதுங்களா? ஆனால் கலர் காக்கட்டான் அப்படி இல்லை, நல்லா கெட்டியமாக இருக்குது. அந்த லீஃப் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர கெட்டியமாக இருக்கும். ஸோ இது வாங்குறதுக்கு போல் நீங்கள் இதே வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கு. ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேங்க நான்.